அமெரிக்கால ஒரு 2 முருங்கைக்காய் எவ்வளவு விலைன்னு நினைக்கிறீங்க நீங்க? மண்சட்டி 13,000 ரூபாய் மண்சட்டி. அவனே நம்ம பெரிய பெரிய விடுதிக்கு போனா மண்பானை சமையல் 500 ரூபாய் சாதாரண சமையல். அதுல என்னடா சமைச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப நாளா ஏன்டா பைத்துக்காரங்கள விறகு அடுப்பு அப்படிலாம் போட பாருங்க. அப்ப நீங்க மாட்டு வண்டியை ஒழிச்சிட்டு அங்க போய் ஆன்டிக்ன்ற பேர்ல சக்கரத்தை தூக்கி சோத்துல மாட்டி வச்சிருப்பான். பாத்தீங்கன்னா ஹரிக்கன் விளக்க மாட்டி வச்சிருப்பான். அதெல்லாம் ஆன்டிக் பழமையான பொருள்களாம் பாதுகாக்கிற. டே பைத்தியக்காரங்களா என்னடா அவன் தான் இந்த விளம்பரத்திலே பாத்தீங்களா உங்களுக்கு என்ன ஈர்களில் ரத்தமா? உங்க பேஸ்ட்ல நீம் இருக்கா, உப்பு இருக்கா, கறி இருக்கா, பரதேசி அதை வச்சு தாண்டா ரொம்ப நாளா பல்லு விளக்கிட்டு இருந்தோம். அதை பறிச்சுட்டு பேஸ்ட்ன்னு கொடுத்துட்டு இப்ப அது இருக்கா இது இருக்கான்னு உங்களுக்கு பாருங்க. இது இப்ப 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 இப்படி ஆயிட்டா வேப்ப இலையில இது இமயமலையில் இருந்த வேப்ப மரம் ஏடா. அது என்ன காரணம்னா இந்த பிராண்டிங் தான், இந்த ட்ரேடு விளம்பரப்படுத்தி சந்தைப்படுத்திடணும். அதுதான் இதுல இருக்கிற சிக்கல். இன்னைக்கு வந்து பாருங்க, எனக்கு எங்க இருந்து அரிசி வருது இன்னைக்கு எங்க அம்மா 150 மூட்டை தாப்பா அடிச்சேன் இந்த ஆண்டு. அப்போ ஆள் இல்லை வேளாண்மைக்கு. என்ன உங்களுக்கு தெரியும், 100 நாள் வேலை திட்டத்தில் ரொம்ப சிக்கலாயிருது. அம்மா தான் இன்னைக்கு எங்களுக்கு அரிசி பேருந்துல கொடுத்துருவோம். ஆமா, இப்போ பேருந்துல போட்டு விடுவாங்க, நாங்க எடுத்துக்கிறோம். அது தீர்ந்தவுடனே அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு காலம் இவ்வளவு நாளைக்கு தான் வரும்ட்டு போட்டுருவாங்க. அப்புறம் காய்கறி தேங்காய் இதெல்லாம் அம்மா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. தன் உடம்புல எல்லா பாகங்களும் பயன்படக்கூடிய ஒரே மரம் இருக்குன்னா அது வந்து பனை தான். தென்னையை வந்து நீங்க பராமரிக்கணும். தென்னைக்கு ஒரு தென்னைக்கு இடையில தேர் ஓடுற அளவுக்கு இடம் விடணும்ன்றாங்க. பனைக்கு அப்படி கிடையாது, நெருக்கமா விடலாம். அது மட்டையை மட்டும் கழிச்சு விடணும். அவனுக்கு தண்ணி ஊற்றணுமோ, அவனுக்கு நீங்க உரம் போடணுமோ ஒன்றும் தேவையில்லை. தன் உடம்புல எல்லா பாகங்களையும் அந்த சல்லடை ஒன்று இருக்கும், அது கூட வடிகட்ட பயன்படும். எல்லாமே பயன்படும். பணம் பூல இது மாதிரி இருக்கும் தெரியுமா, ஒரு சின்னதா ஒரு பஞ்சு மாதிரி வரும். காயம் பட்டுருச்சுன்னா நாங்கெல்லாம் கபடி உடம்பு காயம் பட்டுச்சுன்னா அதை எடுத்து அப்படி ஒட்டி விட்டுருவோம். அது ஆறினா தான் விழும். அது அப்படி ஒரு மரம் உலகத்துல பனையை தவிர என்ன இருக்கு? இந்த தலைமுறைக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஊதியம் வாங்கி கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் அதை விட்டுட்டு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து வேளாண்மை செய்யறதெல்லாம் நீங்க திரும்பிட்டாங்க. ஒரு காலம் வரும்போது வேளாண்மை என்பது நம்மளுடைய வாழ்வியல்ங்கிற புரிதல் வரும்போது தற்சார்புங்கிறது எதுல இருக்கு? இதுலதான் இருக்குது. எவனுக்கிட்டையும் கை கட்ட வேண்டியதில்லை, எந்த முதலாளிகிட்டையும் போய் நம்ம நிக்க வேண்டியதில்லை. நெல் வயல் வந்து உள்ள இறங்கினா ஆள் தெரியாத அளவுக்கு இருக்கும். நம்ம பாரம்பரிய நெல் வகை. இவன் என்ன பண்றான்டா, உலக பொருளை வெடிக்காத பயன்படுத்தப்படாத அந்த கண்ட இது இருக்குல்ல, வெடிமருந்துகள், அதை உரமா மாத்தினான். அதை சந்தைப்படுத்துறதுக்கு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடா நம்ம நாடு இருக்குது. அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு வேளாண் பல்கலைக்கழகங்களை அதுல பிடிச்சிட்டு விவசாயம் நினைச்சா அப்புறம் தானே வியாபாரம்னு ஆயிடுச்சு, வியாபாரமா தெரிய வருதுன்றது. அதை வந்து அவன் என்ன பண்றான், அதை சந்தைப்படுத்துறதுக்கு அந்த உரத்தை போட்டா ஏன் பயிர் வர மாட்டேது? ஏடா அதை போட்ட சொன்னா வரலன்னா அப்ப என்ன விதையை மாத்து, நான் ஒரு விதை வச்சிருக்கேன் அதை போடுன்றான் அவன் அந்த உரத்துக்கு ஏற்ப. அதுதான் 5008 5020. அப்போ வரப்பு உயரம், நீர் உயரம், நீர் உயரம், நெல் உயரம். உங்களுக்கு தெரியும், நெல் உயரம், குடி உயரம், குடி உயரம், கோன் உயரம். அப்போ வரப்புக்கு மேல இருந்தது நெல், சாஞ்சு கிடந்தது. அப்ப சனி மூளை பொலி மூளை பார்த்து இப்படி எப்படி காத்து அடிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிடும், குனிஞ்சு இருப்போம். இப்ப உட்கார்ந்து இருக்கிற நிலைமைக்கு வரப்புக்கு கீழே போய் குட்டை பயிராயிருச்சு. அன்னைக்கு வந்து அடி காட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, நடு வந்து மாட்டுக்கு அப்படின்னு அப்பா பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்ப அடியை எப்படி உரமா விட்டுறோம், நடு வந்து மாட்டுக்கு வைக்கலாயிருது, நுனி வீட்டுக்கு நெல்லா வந்துடுது. இப்ப அந்த அடியே கிடையாது, ஏன்னா எல்லாமே குட்டை பயிர் ஆயிட்டதுனால மாட்டை ஒழிக்கணும். ஏன்னா டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டான்.